Good evening, students. I am Dr. Jairaj. I am uh, teaching of physical science. Now I am going to deal micro teaching. Already we have seen what is meant by micro teaching. I am going to just recollect what are the things we have seen in previous classes. Before we are going to see what is micro teaching, first let us see what is meant by teaching. Teaching is not merely imparting knowledge to students, not merely giving advice. ஸோ அதாவது டீச்சிங்கிறது வந்து வெறுமனே வந்து நாலேஜையோ இல்லை அட்வைஸ் கொடுக்குறது மட்டும் கிடையாது. டீச்சிங் இஸ் நாட் பாசிங் இன்ஃபர்மேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சிங் இஸ் நாட் ஷேரிங் ஒன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ லெட் us see what is meant by teaching. There should be harmonious relationship between teacher, student and subject. Teaching is the activity of facilitating learning. The effectiveness of teaching does not depend on age, sex and teaching experience. One can become an effective teacher irrespective of age, sex and experience. Let us see what is meant by learning. We know what is meant by learning. Learning is a modification of behavior. So as we know, ஸோ நம்ம படித்ததுனால வந்து நம்மளுடைய நடத்தையில் வந்து மாற்றம் இருந்துச்சுன்னா அதனால தான் வந்து கல்வி கற்றதுனால ஒரு தாக்கம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ பிஹேவியர் மாடிஃபிகேஷன் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து கற்றதுனால் பயன் கிடையாது, அதனால வந்து ஒன்றும் யூஸ் கிடையாது. ஸோ கற்றல் அப்படிங்கிறது வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர். நம்மளுடைய நடத்தையை வந்து மேலும் வந்து வலுப்படுத்தவும், நம்மளுடைய நடத்தையை வந்து தேவைப்படுச்சுன்னா வந்து எய்தர் வந்து ஸ்ட்ரென்த்தனோ இல்லை வீக்கனோ வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் இஸ் லேர்னிங்? சேஞ்ச் இன் பிஹேவியர் brought பை த ஆக்டிவிட்டி ஆர் ட்ரைனிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸஸ். அது வந்து நம்மளுடைய பிஹேவியரில் வந்து மாற்றம் இருக்கணும். எது மூலியம்னா ஸோ பல்வேறு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறது மூலியமாகவோ இல்லை ட்ரைனிங் மூலியமாகவோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமாகவோ அந்த பிஹேவியர் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ லேர்னிங் நெவர் எண்ட்ஸ். லேர்னிங் வந்து எப்போதுமே வந்து முடிவடையாது. ஸோ எனி ஒன் ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு. இப்போ நம்ம வந்து 20 வயசுலையோ 40 வயசுலையோ 50 வயசுலையோ வந்து நம்ம லேர்னிங்கை நிறுத்திட்டோம் அப்படின்னா வந்து ஸோ நம்ம வந்து வி மே பிகம் ஏ ஓல்டு. சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து டில் 80 இயர்ஸ் ஆர் 70 இயர்ஸ் ஆர் 60 இயர்ஸ் முடி நம்ம படித்தாலும் நம்ம படிக்கும்போது வந்து நம்ம வந்து யூத்தாக வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ எனி ஒன் ஹூ கீப்ஸ் லேர்னிங் ஸ்டேஸ் யங். அதை நான் சொன்ன போது நம்ம எவ்வளோ வயசானாலும் படிக்க வந்து நம்ம வந்து ஒரு இளமையாகவும் நமக்கு நிறைய புது இன்ஃபர்மேஷனாகவும் நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி நம்ம லேர்ன் பண்ணுறோம்? ஸோ நம்ம லேர்ன் பண்ணுறது வந்து த்ரூ வேரியஸ் சென்ஸ் ஆர்கன்ஸ். அது வந்து ஐம்புலன்கள் வழியாக வந்து நம்ம லேர்ன் பண்ணுறோம். கண்ணால் பார்க்குறது மூலியமாகவோ, காதால் கேட்குறது மூலியமாகவோ, இல்லை டேஸ்ட் பண்ணுறது மூலியமாகவோ, ஒரு செயலை செய்வது மூலியமாகவோ, இல்லை இன்னும் நம்ம ஸ்கின் மூலிமா நம்ம லேர்ன் பண்ணுறோம். அதாவது வந்து ஃபீலிங், உணர்தல். ஸோ இந்த பல்வேறு அதாவது ஐம்புலன்கள் வாயிலாக வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம். அது எவ்வளோ பர்சன்டேஜ்? அந்த பர்சன்டேஜ் ஆஃப் லேர்னிங் எப்படி இருக்குன்னா 20% வாட் வி ஹியர். 20 விழுக்காடு வந்து நம்ம எதை கேட்டோமோ அது மூலியமாக லேர்ன் பண்ணுறோம். 30 விழுக்காடு வாட் வி சி. நம்ம 30 விழுக்காடு வந்து நம்ம பார்ப்பது மூலியமாகவும், 50 விழுக்காடு வந்து வாட் வி சி அண்ட் ஹியர். 50 விழுக்காடு வந்து நம்ம வந்து பார்ப்பது மூலியமாகவும் கேட்பது மூலியமாக லேர்ன் பண்ணுறோம். 90% வந்து வாட் வி சி, ஹியர் அண்ட் டூ. ஸோ தீஸ் ஆர் த பர்சன்டேஜ் ஆஃப் லேர்னிங். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு ஆலன் ராயன், ஸோ இவர் வந்து நிறைய வேரியஸ் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து 104 டீச்சிங் ஸ்கில்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தா அக்கார்டிங் டு பிகே பாசியோடைய கூட்டுப்படி பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 13 ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க, 13 ஸ்கில்ஸ் சொல்கிறாங்க. அதில் நம்மளுடைய சிலபஸில் வந்து ஒரு 7 to 8 ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த 7 to 8 ஸ்கில்ஸ் வந்து எப்படி வந்து அட் வேரியஸ் சுச்சுவேஷன்ஸில் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, so before that we have to know what is meant by micro teaching.
மைக்ரோ டீச்சிங், அதாவது நுண்ணிலை கற்பித்தல். நுண்ணிலை கற்பித்தல்னா என்ன அப்படின்னா 5 முதல் 10 மாணவர்களை கொண்டு 5 முதல் 10 நிமிடத்தில் ஒரே ஒரு திறனை வந்து மையமாக கொண்டு நம்ம நடத்தக்கூடிய ஒரு சிறு பாடப்பகுதியை எடுத்துக்கிட்டு நடத்துறது தான் வந்து என்னென்னா நுண்ணிலை கற்பித்தல். இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. மைக்ரோ டீச்சிங் இஸ் ஏ ஸ்கேல்டு டவுன் டீச்சிங் என்கவுண்டர் விச் ரெடியூசஸ் தி கிளாஸ் சைஸ், கிளாஸ் டியூரேஷன், வி ஃபோக்கஸ் ஒன்லி ஒன் ஸ்கில் டு தி ஸ்மால் கண்டென்ட். இதான் வந்து மைக்ரோ டீச்சிங். மொத்தம் 4 காம்பனன்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, டியூரேஷன், அடுத்து வந்து ஸ்கில்லு, கண்டென்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 to 10 இருக்கணும், இல்லை 5 to 8 இருக்கலாம். டைமிங் வந்து 5 to 8 minutes இருக்கலாம், இல்லை 9 minutes கூட இருக்கலாம். அடுத்து வந்து we have to focus only one skill. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்கில் ஆஃப் ஸ்டிமுலஸ் வேரியேஷன் மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரே ஒரு ஸ்கில்லை மட்டும் மைண்டில் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். இல்லை ஸ்கில் ஆஃப் யூஸிங் பிளாக் போர்டு, இல்லை ஸ்கில் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், இல்லை ஸ்கில் ஆஃப் எக்ஸ்பிளைனிங் அப்படின்னா ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணோன்னா இட் வில் பி மோர் எஃபெக்டிவ். ஆக்சுவலாக அந்த மைக்ரோ டீச்சிங்கிறதே வந்து என்னென்னா ஒரு ட்ரைனிங் டெக்னிக். ஸோ நம்ம எஃபெக்டிவாக டீச் பண்ணோம் அப்படின்னா ஸோ we have to be mastery in micro teaching. Once we mastery in micro teaching, then it will be linked with mini teaching. So when we mastery in mini teaching, we will be mastery in macro teaching. அதாவது வந்து நம்ம நார்மல் கிளாஸ் ரூமில் டீச் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்கில்ஸை வந்து மைக்ரோ டீச்சிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய டீச்சிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் மைக்ரோ டீச்சிங், அதாவது வந்து மைக்ரோ டீச்சிங்கில் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் ஸ்ட்ரென்த்து. அது வந்து மாணவர்கள் வந்து 5 முதல் 10 மாணவர்கள் இருக்கலாம். அதில் 2 அப்சர்வர் இருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச் பண்ணுவாங்க, அதாவது ஸ்டூடெண்ட் டீச்சர் டீச் பண்ணுவாங்க. கிளாஸில் உள்ள பியர் பீப்புள் வந்து கிளாஸை உட்காந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்படி கிளாஸில் உள்ள பியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே வந்து அப்சர்வர் இருப்பாங்க, ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. இந்த சூப்பர்வைசர் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து டீச்சர் எஜுகேட்டராக இருக்கலாம். ஸோ அந்த டீச்சர் எஜுகேட்டரும் அந்த அப்சர்வர்ஸும் வந்து எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அந்த கிளாஸ் எடுக்கும்போது வேரியஸ் சப் காம்பனன்ட்ஸ், அதாவது அந்த ஸ்கில்ல உள்ள சப் காம்பனன்ட்ஸ்லாம் வரும்படி டீச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கணும். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல வந்து நம்ம வந்து டேலி போகணும், அதை வந்து ஃப்ரீக்வன்சி டேபிள் போகணும். ஸோ ஒரு ஸ்கில்ல வந்து 4-5 சப் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 4-5 சப் காம்பனன்ட்ஸை எத்தனை முறை யூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்தளவுக்கு எஃபெக்டிவாக ரைட் டைமில் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்து இன்னும் வந்து ஃபர்தராக எஃபெக்டிவாக எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல வந்து மாஸ்டரி அடையலாம், எந்த அளவுக்கு வந்து நம்ம திறமையாக முழுமையாக வந்து ஈடுபட்டுக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரீக்வன்சி டேபிள் போகிறோம். ஃப்ரீக்வன்சி டேபிள் மூலிமா நம்ம எந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல உள்ள காம்பனன்ட்ஸை வந்து மாஸ்டரி ஆகிருக்கிறோம், புலமை பெற்றுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மைக்ரோ டீச்சிங் சைக்கிள். ஸோ மைக்ரோ டீச்சிங் சைக்கிளில் வந்து மொத்தம் ஒரு 6 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பிளான், டீச், ஃபீட்பேக், ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். அது மாதிரி 3 பாயிண்ட்டை தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பிளான், டீச், ஃபீட்பேக். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோன்னா ரீப்ளான், ரீடீச், ரீஃபீட்பேக். ஸோ ஒரு மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 36 minutes வந்து ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளானிங் வந்து நம்ம எப்போதுமே வந்து முன்னாடியே பண்ணிவிடுவோம். பிளான் பண்ணி முடிச்சு தான் நம்ம டீச் பண்ண வரோம். இங்கே வந்து மைக்ரோ டீச்சிங் சைக்கிள் 36 minutes சொல்கிறது வந்து ஃப்ரம் டீச்சிங்லேருந்து தான், பிளானிங்லேருந்து கிடையாது, ஃப்ரம் டீச்சிங்லேருந்து தான். டீச்சிங் வந்து ஒரு 6 minutes, ஃபீட்பேக் வந்து ஒரு 6 minutes, ரீப்ளான் 12 minutes, ரீடீச் 6 minutes, ரீஃபீட்பேக் வந்து ஒரு 6 minutes. ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்தா ஒரு 36 minutes வரும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ மைக்ரோ டீச்சிங் நுண்ணிலை கற்பித்தல் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ நுண்ணிலை கற்பித்தல் என்பது 5 முதல் 10 மாணவர்களை கொண்டு 5 முதல் 10 நிமிடங்களில் ஒரே ஒரு திறனை மையமாக கொண்டு சிறு பாடப்பகுதியை எடுத்துக்கொண்டு நம்ம எஃபெக்டிவாக டீச் பண்ணுறதுக்கு
நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் என்னென்னா மைக்ரோ டீச்சிங். ஓகே, ஸோ மைக்ரோ டீச்சிங்கில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்ஸை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து இப்போது மைக்ரோ டீச்சிங், மினி டீச்சிங், மேக்ரோ டீச்சிங். ஸோ மைக்ரோ டீச்சிங் டிஃப்ரென்சஸ் அமாங் மைக்ரோ டீச்சிங், மினி டீச்சிங் அண்ட் மேக்ரோ டீச்சிங் பற்றி பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மினி டீச்சிங், மைக்ரோ டீச்சிங் அப்படின்னா வந்து 4 முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மைக்ரோ டீச்சிங்கில் வந்து 5 to 10 பீப்புள் இருப்பாங்க. மினி டீச்சிங்கில் 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. மேக்ரோ டீச்சிங்கில் ஆஸ் யூஷுவல் கிளாஸ் 10th எவ்வளோ இருக்கிறாங்களோ அவங்க எடுத்துக்கலாம். இங்கே டியூரேஷன், மைக்ரோ டீச்சிங் வந்து டியூரேஷன் வந்து 5 to 10 minutes or 8 minutes இருக்கலாம். இங்கே டைமிங் வந்து 15 to 20 minutes இருக்கலாம். இங்கே வந்து 40 minutes இருக்கலாம், 40 minutes or 45 minutes இருக்கலாம். இங்கே வந்து மைக்ரோ டீச்சிங்கில் வந்து ஒன்லி 1 ஸ்கில்லை மட்டும் தான் வந்து மைண்டில் வச்சுக்கிறோம். இங்கே வந்து 3 to 4 ஸ்கில்ஸை மைண்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இங்கே மேக்ரோ டீச்சிங்கில் வந்து as many skills we can use, எவ்வளோ ஸ்கில்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பாடப்பகுதி, மைக்ரோ டீச்சிங்கில் வந்து பாடப்பகுதி வந்து சிறு பாடப்பகுதியாக இருக்கணும். மினி டீச்சிங் வந்து பாடப்பகுதி வந்து 15 முதல் 20 நிமிடங்கள் வந்து டீச் பண்ணும்படி இருக்கணும். மேக்ரோ டீச்சிங் வந்து 40 நிமிஷத்தில் வந்து நம்ம எவ்வளோ பாடப்பகுதி நம்ம நடத்த முடியுமோ அவ்வளோ பாடப்பகுதி எடுத்துக்கலாம். இதான் வந்து டிஃப்ரென்சஸ் அமாங் மைக்ரோ டீச்சிங், மினி டீச்சிங் அண்ட் மேக்ரோ டீச்சிங். ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து வேரியஸ் ஸ்கில்ஸை பற்றி பார்ப்போம், ஸ்கில்ஸ் காம்பனன்ட்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.